வராது. எங்க நேரம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருக்கு. இன்னும் வர காணமே. ஒன்றும் புரியல. வருத்தப்படாதம்மா. இந்த பாரு, அழாம இரு. நீ வருத்தப்படுறத பார்த்து அவளும் வருத்தப்படுறாள். ஐயா முத்தழகி, இப்பதாம்மா எனக்கு உயிரே வந்துச்சு. அண்டி வாங்க, கொஞ்ச நேரம் உள்ள போய் படுக்கலாம். எனக்கு ஒண்ணும் இல்ல செல்லுமா, லேசா தலையை சுத்துச்சு, அவ்வளவுதான். குடுமா. செல்லம்மா, பாத்தியா அவன் நிலைமைய? இதெல்லாம் தேவையா உனக்கு? நான் என்ன பண்ணேன்? என்னம்மா எல்லாத்தையும் எடுத்தன் கவுத்தன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்றதுன்னா நான் என்னம்மா சொல்றது? சித்தப்பா, இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? யாரு? நானா சம்பந்தம் இல்லாம பேசுறேன்? நான் பேசுறது உனக்கு வேணும்னா சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா உன் பொண்டாட்டி செய்யறதெல்லாம் சரியா? செல்லம்மா மட்டும் ரத்னாவே அந்த கேடு கட்ட வீட்டுல விடலன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என் பேத்தி தொட்டில் விழா இப்படி அலங்கோலம் ஆயிடுச்சு. புரியல உனக்கு? மாமா, எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? அன்னைக்கு ரத்னாவை கொண்டு போய் விட்டதுனாலதான் இன்னைக்கு அப்பாவும் பொண்ணு நெருக்கமா இருக்காங்க. அதனால நீ என்னமா சாதிச்ச? என்ன மாமா, இதெல்லாம் ஓட்ட பந்தயமா? சாதிச்சு மெடல் வாங்குறதுக்கு இது வாழ்க்கை? எந்த காலத்திலயும் நான் அண்ணன் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க மாட்டேன், நான் அவர் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு அண்ணி சொன்னது உங்களுக்கு தெரியாதா? இப்ப ரத்னா அண்ணன் கூட இருக்கிறது அன்னைக்கு எவ்வளவு சாதகமா இருக்கு. செல்லம்மா, நீ நாளைக்கு நடக்க போறத பத்தி பேசுறேன், நான் இன்னைக்கு நடக்க போறத பத்தி பேசுறேன். நீ பண்ண காரியத்தினாலதான் அந்த பொண்ணு பெத்தவளை பிரிஞ்சிருக்கா. இப்ப காணாம வேற போயிருக்கா. ஏமா ரோட்ல போற சனியனை கொண்டாந்து வீட்டுல வச்சு அவஸ்தைப்படுறேன்? அம்மா, இது கலிகாலம். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா, ரத்னாவுடைய உயிரோ மானமோ போச்சுன்னா நீ திருப்பி குடிப்பியா? குடிப்பியா? சொல்லுமா, திருப்பி குடிப்பியா? என்ன சொல்றீங்க? ரத்னா உயிருக்கே ஆபத்தா? அவளுக்கு ஏதாவது ஆயிடுமா? சித்தப்பா, உங்களுக்கு வயசாதே தவிர அறிவே இல்லையா? எந்த நேரத்துல எதை பேசணும் விவசாயே கிடையாது. படமல, நீயாடா இப்படி அநியாயமா பேசுற? நீங்க மட்டும் 4 பேர் கூடி இருக்க இடத்துல வாய்க்கு வந்தது பேசி எல்லாரும் மனசையும் காயப்படுத்தலாம். அது நியாயம். நாங்க பேசினா மட்டும் அது அநியாயமா? டேய், நான் வயசுல பெரியவன்டா. உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்டா. அத தப்புங்கறியா? அந்த மரியாதைக்காக தான் இவ்வளவு நாளும் பொறுத்து போனோம். செல்லமாவது ரத்னாவை பெத்தப்ப கிட்ட அனுப்பி வச்சா. ஆனா நீங்க கூட பிறந்த அண்ணன் என்ன கூட மதிக்காம 3வது மனுஷன் கூட அமுதாவை அனுப்பி வச்சீங்க. நீங்க பண்ணது மட்டும் யோகியமான காரியமா? டேய், என்னடா சொல்ற? வாசு 3வது மனுஷன். நம்ம வீட்டு மாப்பிள்ளடா முண்டம். அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே. அமுதாவை தூண்டி விட்டு வாசு கூட அனுப்பி வச்சுங்களே. அப்ப வாசு யாரு? நீங்க பண்ண தப்பு தானே. ஓஹோ, இந்த கோவத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நாளா என்கிட்ட பேசி பழகிட்டு இருந்தியா? இதே கேள்வியை நானும் கேட்கலாம்ல. என்னங்க இது? உங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவர்கிட்ட பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கீங்க. இரு செல்லம்மா, அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டட்டும். ஒரு விதத்துல அது நல்லதுதான். அப்பதான் இந்த வீட்டுல நான் யாரு, எனக்கு என்ன ஸ்தானம்னு என் புத்தியில உரைக்கும். பேசட்டும். என்ன மாமா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சின்ன நெரிசல் வந்தா கூட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுவாரு. நீங்க என்ன மாமா? ஐயா, செல்லம்மா சொல்றதும் சரிதான். வடமலை ஒரு குழந்தை மாதிரி மனசுல இருக்கிறத கொட்டிடுவான். அவன் சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க.
அப்படியே கொட்டுறத 10 நிமிஷத்துல மறந்துடாயா. செல்லம்மா, பேச்ச விடுங்களம்மா. ஏதோ பெரியவர் அவர் மனசுல பட்டதை சொல்றாரு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எதுக்கு இந்த விஷயத்த பெருசு பண்றீங்க? அவடையப்பன், நாம பெத்த குழந்தைதான். அது சின்ன வயசுல அடிச்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதுவே பெரிய நாய் அடிச்சா என் நெஞ்சு வலிக்குது. வலிக்கு. மாமா, என்னவோ நடக்கட்டும். ஐயா, ஐயா சொல்றத கேளுங்க. ஐயா. மாமா என்ன மாமா? வாங்க. ரத்னா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அந்த விஷயமா தான் நாங்க வந்திருக்கோம். என் பொண்ணு கிடைச்சிட்டாளா? எங்க இருக்கா? நாங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். அது சம்பந்தப்பட்ட தடயங்கள் கிடைச்சிருக்கு. அதை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கோம். இந்த புத்தக நோட்டெல்லாம் உங்க பொண்ணுடையதான்னு பார்த்து சொல்லுங்க. இந்தாங்க. இது ரத்னாவோட தான். ரத்னாவோட நோட்டு தான். எங்க இருந்து கிடைச்சது? உங்க பொண்ணு டியூஷன் படிக்கல, டியூஷன் சென்டர் அது பக்கத்துல தான் கிடந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்னாப் பண்ணிட்டாங்களா? செல்லம்மா, என்ன சொல்றீங்க? அண்ணே, அண்ணே இந்த நோட்டு ரத்னாவதாவது கொஞ்சம் பாருங்க. ஆமா செல்லம்மா, என் பொண்ணு நோட்டு எனக்கு தெரியாதா? நல்லா பாருங்க. நான் பார்த்துட்டேன், நீ பாரு. என்னமோ எழுதிருக்கா? என்ன எழுதிருக்கு? என்ன எழுதிருக்குன்னு படி. மறுபடியும் அந்த ஸ்னேகாவோட ஆட்கள் கார்ல வந்து என்ன கடத்த பாக்குறாங்க. என்ன சம்பந்தி இது? பாத்தியா செல்லம்மா, அவளுக்கு போய் நீ வக்காலத்து வாங்கினியே, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சாளே. அண்ணே, இனிமே அவளை நம்ம சும்மா விடக்கூடாது. முதல்ல அவளை உள்ள தள்ளி விசாரிக்க வைக்கணும். சார் சொல்லுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ரத்தாவோட அப்பாவுக்கு போன் பண்ணி முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு, ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு வர சொல்லுங்க. இந்த லெட்டரை பத்தி நோட்டை பத்தி எதுவுமே சொல்லாதீங்க. அப்பதான் இந்த ஸ்னேகாவும் வருவா. இதாங்க. வரமா. அமுதா, நீ குழந்தைய பாத்துக்கோ. ஸ்டேஷன் வரைக்கும் போலாம் வாங்க. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்க, அவ கூட ஜோடி போட்டுக்கிட்டு வரியே, நீ நல்லா இருப்பியா? நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. செல்லம்மா, என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு தானே இந்த காரியத்தை பண்ற? எங்க என் பொண்ணு? சொல்லு. இந்த கடத்தல் வேலை எல்லாம் நான் பண்ண மாட்டேன். இதோ உங்க பக்கத்துல நிக்கிறாளே, அவதான் இதெல்லாம் பண்ணுவா. முதல்ல உங்களை எங்க கிட்ட இருந்து கடத்துறா, இப்ப ரத்னாவை கடத்தி வச்சிருக்கா. ஏய், எங்கடி ரத்னாவை கடத்தி வச்சிருக்க? இது பாருங்க, திரும்ப திரும்ப நான் கடத்தினேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. என்ன உங்களை மாதிரி நினைச்சீங்களா ஆளுங்க வச்சு முடிய வெட்டுறதுக்கு? இவ கிட்ட இருந்து நம்ம பொண்ணை காப்பாத்தி தர போறீங்களா இல்லையா? இல்லன்னா நான் ஸ்டேஷன் வாசலே தீ குளிச்சிடுவேன். ஐயோ, தீ குளிச்சு சாவ. அட பாவி, என்ன பேச்சு பேசுறான் பாரு. நீ எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? தீ குளிப்பா அது இதுன்ட்டு. முதல்ல வாங்க எல்லாரும். நீங்க வாங்க அண்ணி. வாங்க உட்காருங்க சார். சார், நான் ஒன்னும் உட்கார வரல. என் பொண்ணை காணான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். முதல்ல என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க. அதை விட்டுட்டு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்க. சார், நீங்க கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. 1/2 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒன்றும் சினிமா இல்லை சார். உங்க பொண்ணை எங்க ஆளுங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, பாருங்க.
மிஸ்டர் கடற்கரை, உங்க பொண்ணோட கையெழுத்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நல்லா தெரியுமே. ஏன் சார், ஏதாவது எழுதி வச்சுட்டு ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டாளா? அவசரப்படாதீங்க. இந்த நோட் புக்ல இருக்கிறது உங்க பொண்ணோட கையெழுத்தான்னு பார்த்து சொல்லுங்க. சார், இது என் பொண்ணுடைய கையெழுத்து தான். அவசரத்தில் எழுதும் போது இப்படிதான் சார் எழுதுவா. கன்ஃபார்மா தெரியுமா இது உங்க பொண்ணோட கையெழுத்து தானே? ஆமா சார். அவ என்ன எழுதியிருக்கா? இது எங்க கிடைச்சது சார்? உங்க பொண்ணு போற டியூஷன் சென்டர்ல தான் இந்த நோட் புக்கும் அவளோட சைக்கிளும் கடந்ததா எங்க ஆளுங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. மிஸ்ஸஸ் முத்தலகி, நீங்களும் பார்த்து சொல்லுங்க, இது உங்க பொண்ணோட கையெழுத்து தானா? ஆமாங்கய்யா, என் பொண்ணு கையெழுத்து தான். இத படிச்சதுல இருந்து என் தலையே சுத்துது. தயவு செஞ்சு அவளை சீக்கிரம் விசாரிச்சு என் பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. அதானமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிஸ்டர் கடற்கரை, உங்க பொண்ணு எழுதுனதை படிக்கிறேன், கேளுங்க. மறுபடியும் அந்த ஸ்னேகா ஆட்கள் காரோட வந்து என்னை கடத்த பாக்குறாங்க. என் பொண்ணை கடத்திட்டாங்களா? இதுல இருக்கிறதுல உண்மையா சார்? யார் சார் கடத்திருப்பாங்க என் பொண்ணை? உங்க பக்கத்துல இருக்காங்க, இவங்க தானே ஸ்னேகா? இப்ப என்ன ஏங்க? ஆமா, இவங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இவங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், இது பாருங்க, நீங்க ஆளை பார்த்து பேசுங்க. நான்ல கடத்தல. இது பாருங்க, டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, போலீஸ்ல எனக்கு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால நீங்க தயவு செஞ்சு ஆளை பார்த்து பேசுங்க. ஆமா ஆமா, விட்டா உனக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் தெரியும் சொல்லுவேன் சார். அவ பழப்ப அந்த மாதிரி. இந்த பாருங்க, உங்களுக்கு கமிஷனரே தெரிஞ்சாலும் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்னேகா, உண்மையே சொல்லு, நீ ஏதாவது பண்ணியா? ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க, நான் உங்களை வேதனைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேங்க. அது மட்டும் இல்லாம ரத்னா மேல நீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? சொல்லுங்க. ஏங்க, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நமக்கு எதிராக ஏதோ சதி பண்றாங்க. ஆமாங்க, இது இப்படி கிடையாது, இது இப்படி கிடையாது. என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி கடத்த பிளான் பண்ணோம்ல, அப்போ எழுதி வச்சதா இருக்குமோ? அதுவாதாங்க இருக்கும். சத்தியமா நான் செய்யலங்க, நம்புங்க சார். என் ஸ்னேகா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. இந்த பரதேசி கூட்டம் தான் எங்களை பழி வாங்கறதுக்கு இப்படி ஸ்னேகா மேல பழி போடுறாங்க. ஏற்கனவே ரத்னா என் வீட்டுல தான் இருக்கா. நாங்க ஏன் சார் கடத்த போறோம்? அதானே சார். பொண்ண காணோன்னு எல்லாரும் வேதனைப்பட்டு இருக்காங்க. அத பத்தி கவலைப்படாம அவளை பத்தி கவலைப்படுறீங்களே. இன்ஸ்பெக்டர், எனக்கு சில விஷயங்கள் தெரியும், அது உங்ககிட்ட சொல்லலாமா சார்? சொல்லுங்க. ஏற்கனவே ரத்னாவை டியூஷன் சென்டர்ல இருந்து கடத்த பார்த்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஸ்னேகா இருந்திருக்கா. அதுக்கு இந்த சுரேஷ் சாட்சி. சொல்லுப்பா. சார், 3 பேர் ரத்னாவை கடத்த முயற்சி பண்ணாங்க. அந்த இடத்துக்கு நான் வந்தோன்னே அவங்க தப்பிச்சு ஆட்டோல போயிட்டாங்க. நான் யதார்த்தமா திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஓரமா செவுத்துக்கிட்டவங்க நின்று எங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இவங்களை பார்க்குறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இதை நான் என் கண்ணால் பார்த்தேன் சார். அதுக்காக இந்த கார்ல கடத்த வந்தாங்கன்னு சொல்றது பழைய விஷயம் இல்ல சார், புது விஷயம். ஏன்னா போன தடவை இவ ஆட்டோல வந்திருக்கா. இவர் முன்னாடி ரத்னா மேல நல்ல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறா சார். அவர் வெளியே போனோன்னு அந்த பொண்ணை இவ ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கா. அதோட உச்ச கட்டம் தான் அவ கையில எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்திருக்கா சார்.
ஆமா சார், என் பேத்திக்கு இந்த 3 விரல அப்படியே மடங்கி இருந்தது சார். என்ன விரல மடக்கி வச்சிருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்னம்மா என்னன்னு கேளு. என்ன? ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன கரண்ட் ஷாக், அவ்வளவுதான். அவளால எதுவும் பிடிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு இவ கொடுமைப்படுத்திருக்கா சார். இவெல்லாம் ஒரு பொம்பளையா? அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு அப்பாவா? ஸ்னேகா, ரத்னாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தியா? ஐயோ, நான் என்னங்க சொல்லுவேன்? நான் அப்படிலாம் பண்ணுவேன். நாங்க தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க சார். இவர் முன்னாடியே அவ ரத்னாவை நல்லா கொடுமைப்படுத்திருக்கா. என்னது? ரத்னாவை கொடுமைப்படுத்திருக்காளா? என்ன சொல்ற? மணியரசு, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு. அண்ணே, அக்கா குழந்தைய தொட்டில போடுற விஷயமா உங்களை பார்க்க வந்தப்போ ரத்னா மேல சக்கரை போட்டா. அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? உங்க முன்னால ரத்னா வரையில, அதை நீங்க பார்க்கல? உங்களுக்கு என்ன மறந்து போச்சா எல்லாமே? தரித்திரம் பிடிச்சவளே, வேற வேலையில உனக்கு? பாத்தீங்களா சார், இதுல இருந்து உங்களுக்கு புரியுதா? ரத்னாவை இந்த ஸ்னேகா எதிரியாவே பார்த்திருக்கா. பெத்த பொண்ண அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இவ கடத்தி வச்சிருக்கா சார். புரியுதா சார்? இப்ப எனக்கு புரியுது. உங்களுக்கு புரியுது, இவருக்கு புரியலையே. இதுவே ஒரு நல்ல அப்பாவா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? சொல்லுடி, என் பொண்ணை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. நான் பண்ணலங்க. சொல்லு. இல்லங்க, நான் சொல்றத கேளுங்க. என்னங்க, என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் பண்ணலன்னு சொல்றேன். சார் சார் விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க சார், உண்மையை நான் வர வைக்கிறேன். எது எப்படியோ நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் குழந்தை என் வீட்டுக்கு வந்தாகணும். சொல்லிட்டீங்கல்ல, இனிமே அது எங்களோட பொறுப்பு. உங்க பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு வருவா. நீங்க கிளம்புங்க. இருங்க இருங்க எனக்கு ப்ளீஸ் 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 என்ன விட்டுட்டு போடாதீங்க. என்ன விட்டுட்டு போடாதீங்க. நான் செய்யலங்க. ரத்தாவை தான் கடத்தலைங்க. சத்தியமா சொல்றேன், நான் கடத்தலைங்க. உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி நான் இந்த காரியம் எல்லாம் பண்ண மாட்டேங்க. என்ன நம்புங்க. இங்க ஏதோ சதி நடக்குதுங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த செல்லமா தாங்க நம்மள பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றோம். தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்க வேணாலும் பாருங்க, நான் ஜெயிலுக்குள்ள போய் கரெக்டா 1 மணி நேரத்துல இந்த செல்லமா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ரத்னா ஒப்படைச்சிருவா. அவசரப்பட்டு என்கிட்ட கோச்சிட்டு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. விட்டுட்டு போகாதீங்க ப்ளீஸ். என்னங்க கான்ஸ்டபிள் சார், இந்த அம்மாவை தூக்கி லாக்அப்ல போடு. நான் பிரியாணி சாப்பிட்டு வந்து விசாரிக்கிறேன். வாமா. விடுங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். பதில் தானே, உள்ள போ, நிறையவே கிடைக்கும்.